எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கவங்களுக்கு எதிர்க்க உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கரா, இது கரா வந்து என்ன லாங்குவேஜ்னு சொல்லி யோசிப்பீங்க. என்னடா கரான்னு டைட்டில் வச்சுருக்காங்களே, இது தமிழா இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜானு. ஆக்சுவலாக கரா வந்து ஒரிஜினல் தமிழ், ஒரு தமிழ் பெயர். கரானா என்ன அர்த்தம்னா ஆண் முதலை. ஸோ நாங்கள் முதலை வச்சு படம் எடுத்ததுனால ஸோ டைரக்டர் தேடி பிடிச்சி வச்ச டைட்டில் வந்து கரா. சரிங்களா? இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஹீரோவை பற்றி சொல்கிறேன். புன்னகை மன்னன். சிரிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் வந்து ஒரு முழுமையான நடிகர். அதாவது சும்மா வந்து அழுதுட்டு போகிறது, சிரிச்சிட்டு போகிறது இப்படிலாம் கிடையாது. ஸ்பாட்டுக்கு வருவார், வந்தோடனே அப்படி இந்த சச்சின் டெண்டுல்கர் வந்து அப்படி ஃபுல்லாக அப்படி அங்கே ஃபுல்லாக திரும்பி பார்ப்பார். அது மாதிரி திரும்பி பார்ப்பார். எதுக்கடா இவர் திரும்பி பார்க்குறாருன்னு பார்த்தா, நான் எங்கெங்க லைட் வச்சிருக்கேன்னு பார்ப்பாரு. இவர் எங்கெங்கெல்லாம் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அது வந்து அவ்வளோ ஈஸியாக யாரும் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ பார்த்துருக்கோம். ஸோ எங்களால் வந்து ஒரு மைன்யூட் லைட்டிங் வந்து தம்பி வச்சு பண்ண முடியும். அதுதான். ஸோ இந்த தம்பி இருந்தால் எங்களுக்கு வந்து வேலை ஈஸி. எங்களால் வந்து அதிகமாக கிரியேட் பண்ண முடியும். ஒரு அருமையான ஃபோட்டோகிராஃபி வரும். ஒரு சிலர் வந்து புதுசாக வராங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, பட் அவங்களுக்கு இந்த சென்ஸ் இருக்காது. ஸோ நாங்கள் வந்து ஃப்ளாட்டாக லைட் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, எங்கன்னா போகணுன்னா பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேஸில் வந்து லைட் இருக்கும். அது மாதிரி ஒரு அருமையான நடிகன். அது மாதிரி வந்து இப்போ பேசினார் பார்த்தீங்களா, ஒரு 5 வருஷம் கழிச்சு, தம்பி இந்த இடத்துல வந்து பேசுனீங்களே, இந்த ஒரு டைலாக் பேசுனீங்களா, அப்போ என்ன ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டானவர். இப்போ நாங்கள் வந்து ஒரு பொசிஷன் அவருக்கு கொடுத்துட்டோம்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நின்று பேசுகிற மாதிரிலாம் அப்படி நடிக்கிற மாதிரிலாம் பார்ப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. காலை திடீர்னு விரிச்சு நிற்க வைப்போம் ஹைட்டுக்காக, திடீர்னு ஸ்டூலை போட்டு மேலே நிற்க வைப்போம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிடுவேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை நடிக்க வைப்பேன். இப்போ மகிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்துட்டோம்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் எப்போ கூப்பிட்டு வந்தாலும் அந்த இடத்துல வந்து மகி இந்த அங்கே பண்ணோமே அது வந்து இப்போ பண்ணணும்னா கரெக்டாக நிற்பாப்புல, பர்ஃபெக்டாக நிற்பாப்புல, நின்றுட்டு ஆனால் ஓகே வேணான்னு கேட்பாப்புல. என்னடா இது எப்படி சாத்தியம், என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்படியே செக் பண்ணேன். ஒரு நாள் என்ன பண்ணுறாப்புலன்னு செக் பண்ணேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் மகி என்ன பண்ணுறாப்புலன்னு. அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஒரு பொசிஷன் பிடிக்கிற டெக்னிக்கை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்படி அதுதான் நடிப்புனா. அதுதான் வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து நடிச்சுட்டு ஸ்க்ரீன் மேலே நடிச்சிட்டு போகிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ எதுக்காக லைட்டிங் பண்ணுறாங்க, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், எதிர்க்க இருக்கவங்க மேலேயும் வந்து ஷேடோ வரக்கூடாது, நம்ம மேலேயும் அவங்க ஷேடோ வரக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ வந்து மகி. அப்புறம் அடுத்து வந்து ஒரு நேரம் கருதி பின்னால் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியனும் வந்து ஒரு சிறப்பான டெக்னீஷியன்ஸ். அதனால வந்து படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. தனித்தனியாக எல்லாரையும் வந்து பாராட்டணும்னு எனக்கு இருக்கு. ஆனால் இப்போ டைம் கருதி முடியல. அச்சுராஜாமணி சார் வந்து அசால்ட்டாக வந்து இப்போ சூரியவன்ஷி எப்படி சிக்ஸர் அடிக்கிறாரோ அந்த மாதிரி அடிக்கக்கூடியவர். பாசரவே மாட்டார், பாட்டுக்கு அசால்ட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருப்பார். அது மாதிரி ஒருத்தர். அது மாதிரி எங்கள் ஆர்ட் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது பேசியிருக்காரு எங்ககிட்ட. ஆனால் வாயில பேசல, கண்ணுலையும் பேசல. ஏதாவது சொன்னா என்ன பண்ணுவார், டக்குன்னு வந்து பேப்பரில் வந்து வரைஞ்சி கொடுத்துருவாரு. ஏகப்பட்ட கொயரா பேப்பர் வாங்கி கொடுத்து, அவ்வளோ வந்து டயக்ராம் போட்டு கொடுத்து, தெர்மாக்கோலில் வந்து முதல்ல எங்கள் ஆஃபீஸில் கிடக்குது பெரிய பெரிய முதல்ல. நைட்டு வந்து எங்கள் டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஆஃபீஸ்லேயே வந்து படுத்துக்கினாருன்னா அந்த முதலையை கண்டுபிடிச்சி தான் தூங்குவார். அப்படி அங்கே இருக்கு. அது மாதிரி டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் பண்ணாங்க, பாலகோர் மாஸ்டர் சூப்பராக பண்ணாங்க. யாரும் மிஸ் பண்ணதில்லை. கியாமியா என்னது கயாமியாவா என்ன பேரு, கிமாயா வந்து அவங்ககிட்ட கிக்கு வாங்கினீங்கன்னா அவ்வளோதான், அடிச்சிருப்பாங்க பாருங்க கிக்கு. அதர்வைஸ் ஐ டெல் யூ டு டூ ஹியர். அது மாதிரி சாய்பா ஹீரோயின், ரொம்ப அழகான ஹீரோயின், ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அந்த பேர் அவங்களுக்கு சாய்பா, சாயிற மாதிரி. அந்த சாயிறவங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் கருணாநிதி சார், நிமிர்ந்து நில் அவரோட வரி. ஸோ
ஸோ அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த 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 பாசிட்டிவிட்டி அவர் எழுதுனத உடனே நிமிர்ந்து நெல் எல்லாம் நிமிர்ந்து நெல்லுங்கடா எது குனிறீங்க அந்த மாதிரி அப்படி ஒரு ரைட்டரு. நான் யாரை மிஸ் பண்ணேன்னு தெரில. டைரக்டர் வந்து அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். தொப்பி போட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவ்வளோ அது மூளையை பாதுகாக்கிறாரு அவர். அப்படி ஒரு மூளைக்காரன். நாங்கள் பேசிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனே வந்து நம்ம காரி துப்பிக்கலாமான்னு தான் கேட்பாரு. ஸோ நாங்கள் பேசுறது வந்து ஆளுக்காள் வந்து காரி துப்பிக்குவோம். அவரும் அவருடைய கோ டைரக்டர் ராமச்சந்திரன் பயங்கரமாக காரி துப்பிக்குவாங்க எங்க மேலாம் ஒன்றும் பக்கத்தில் இருக்கும்போது. அது மாதிரி எல்லாமே வந்து காரி துப்புறது தான். சரி மேடையில் வந்து என்னை கொஞ்சம் காரி துப்பிருங்க நல்லபடியா. என்னை பற்றி சொல்லணும்னா ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நன்றி. நேரம் கருதி பேச முடியல. அப்புறம் எல்லாரும் வந்து இது வந்து ஒரு 2K கிட்ஸ்க்காக படம். 2K கிட்ஸ் பசங்களாம் வந்து பாருங்க. அதுக்காக 90s கிட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு இல்லையா, இது உங்க படமும் கூட நீங்களும் வந்து பாருங்க. அது மாதிரி 80s 40s 50s எல்லாரோடைய படம் இது. ஸோ எல்லாரும் வந்து இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.